எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கேன். நல்ல சுகமா இருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க மக்களுக்கு? நல்ல விஷயம் வந்து இப்படி நம்ம சூதம் காவல் பண்ணி போறது, கஷ்டப்பட்ட ஆக்களை சந்திக்கிற, அவங்களுக்கு உதவி செய்யறது வந்து மிக பெரிய விஷயம். இது வந்து இந்த காலத்துல எல்லாரும் செய்ய மாட்டாங்க. செய்யறது செல்வ ஒரு 100 ஒரு 10 விதமான ஆக்கள்லாம் இது கால்குலேட் பண்ணி அவங்களோட காசை செலவழித்து சூடத்துடன் போய் அவங்கள பார்வையிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள ஒரு ஒரு இது என்ன சொல்ற கொஞ்சம் பாடமாக்கிற மறந்துட்டியா இல்லையே? பாடமாக்கிற மறந்துட்டியா? நானும் வந்தா யோசிக்கலாம். சொல்ல நேரமில்லை என்று மறையாமல் போனாலி உன்னாலதானே நடக்கத்தே வேடி சுட 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 மறந்த மான். மான் மான் சிங்கமும் இருக்காண்டா. சிங்கமும் இருக்கு. அந்த கொம்பு வச்சு யானையும் இருக்காண்டா. ஆனா தும்பிக்கை இல்லன்னா மேல 2 கொம்பா. மேல 2 கொம்பா. அவ புளியெல்லாம் முடிக்கும் போல எல்லாம் கிடக்கும். அப்பந்தான் நல்ல என்னண்டா ஆக்கலாம் ஃபன் எடுக்கலாம். ஃபன் எடுக்கலாம். இல்லடா ஃபன் எடுக்கிறதுக்கு எல்லாரும் ஃபன் எடுக்கணும். வந்து விடக்கூடாது. மிருகங்களை வந்து எப்படி நம்மளோட புள்ளிகளை அதாக்கும். அப்பதான் நம்மளோட அம்பா பாசம் அவ்வளவு. பாம்பு பாம்போடையுமா? பாம்பு பாம்போட நிக்க கூடாது. பாம்பு ஆக மாட்டோம். அவ புளியெல்லாம் சும்மா நக்கிட்டு போவோம். ஆனா நம்ம ஜானையை பத்தி விளையாட்டு காத்தோம். அது எப்படி ஜானை நேரா ஓடுமா. ஆனா நம்ம நேரா ஓடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. நம்ம நேரா ஓடுனோம்னா ஜானை ஓடி வரும். ஆனா நம்ம வெத்தி வெத்தி ஓடும். நம்ம வெத்தி வெத்தி ஓடுனா ஜானை வெத்தா. ஏன்னு ஜானை இதுல எங்கடா படிச்ச நீ? இதுல எங்க படிச்ச நீ? எந்த காலத்துல லவ்வரை பத்தி சொல்றா? லைவர் இல்லையே. நம்ம இந்த முகத்தை கிடைக்குமாடா? இந்த முகம் படியான முகமாடா? டேய் அப்படி சொல்லாதே. எத்தனை பேரை பாத்திருக்கோம். ஒன்றுமே இல்லையே நமக்கு. உண்ட முகத்துக்கு என்னடா குறை? என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஓமா ஓமா. இந்த மாதிரி எப்படி உதவி செய்ய தொடங்கணும் என்ற ஒரு பெரிய ஒரு கதை. நான் வந்து ஃபர்ஸ்டா யூடியூப் தொடங்கிடா வீடியோஸ் எல்லாம் போட்டு தொடங்கி கொண்டிருக்குள்ள எந்த வீடியோவை இந்த அம்மா பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாடா. கால் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க, மகன் நீங்க நல்லா செய்றீங்க, வெரி குட், நல்லா செய்யுங்கம்மா, எனக்கும் சரியான கஷ்டம் வீட்டுல, என்ன செய்யறமான்னு சொல்லியிருந்தா. அப்ப நான் உடனே கேட்டேன் நீங்க எந்த இடம்? அவ உடனே சொன்னா ட்ரிங்கோ மகன். அப்ப நான் சொன்னேன் நம்ம ரைட் ஓகே பிரச்சனை இல்லை அப்படி நான் அவங்கள வந்து நேர்ல வந்து பாக்குறேன்றோடனே அவ உடனே கேட்டா என்னம்மான்னு சொல்றேன், உண்மை நேர்ல வந்து பாப்பியான்னு சொல்லி கேட்டா. நான் ஓமண்டே உண்மையா வர போறீங்களா? ஓமண்டேன். அப்ப இடத்த சொன்னா சரியா. இடத்த சொன்னோடனே அடுத்த நாள் வந்து மச்சான் என் பிளாட்டினா பைக் எடுத்துட்டு பெட்ரோல் அடிச்சேன் 2000 ரூபாய்க்கு முறுக்கி பிடிச்சான் போயிட்டேன் மச்சான் இடத்துக்கு, அவட இடத்துக்கு. அப்போக்குள்ள மழை அது இதெல்லாம் அடிக்குது. மலையில நனைஞ்சு அவட இடம் வந்து அபயபுரம் ஜங்ஷனோட இடது பக்கம். அப்படா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் தானே ஆகுதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரியா போயிட்டோம். போனா அம்மாக்கு சரியான ஷாக்டா. என்னந்து நீ எப்படி வந்த நீங்க பைக் அந்த பாலம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி பாலம் கால நீளமான பாலமா தான் இருக்குது. சரியான நீளமா இருக்குண்ணே. சரியான நீளமா இருக்கு. முடியுதுல பாலம் போய் கொண்டுதான் இருக்குது. முடிஞ்சா முடியுது. மாவல் பீச் பழங்கி கிடைக்கிற மாவல் பீச். இதால எல்லா கருவாடு ட்ரிங்கோக்கு கிட்ட வந்துட்டமாடா. வந்துட்டவனே. கிண்ணியா இந்த போலீஸ் ஸ்டேஷன் அதை காட்டுங்க. கிண்ணியா கிட்ட வந்துட்டோம். அப்படியே நாங்க கடற்கரை ஓரத்தால போய் கொண்டிருக்கோம். அப்படியே போறோம். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் மாதிரியான ஒரு கிட்டதான் வந்துட்டோம். ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கும். 15-20.
ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், காலையிலேயே நானும் பவித்ரனும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சரியா புதுசாக வந்து உங்களுக்கு வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன். எங்களோட வீட்டுக்கு பின்னால் தான் வந்து இருக்கிறவர், எங்களோட தான் படித்தவர். இவர பேர் வந்து துசியந்தன், என் பேர் ஜோய், இவருடைய பேர் வந்து பவித்ரன். 3 பேரும் ஒரு ஹாயை காட்டிட்டு நாங்கள் என்ன காரணத்துக்காக வெளியே நிற்கிறோம்னு சொன்னால், ட்ரிங்கோவில் இருக்கிற நம்ம அம்மா அதாவது ட்ரிங்கு அம்மாவுக்கு வந்து மாதாந்த உதவியை வந்து கொடுக்கறதுக்காக நாங்க 3 பேரும் வலிக்கிட்டு இப்ப காருக்குள்ள இருக்கிறோம். இப்ப நாங்க வலிக்கிட்டு போக போறோம். ஜோய், இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குடா. என்னன்னு சொல்லுவோம். நம்ம இந்த கார்ல ஃபர்ஸ்ட் வாங்கி கார்ல ஃபர்ஸ்டா லாங் டிரைவ் போறோம். அதுவும் வந்து பவித்ரன் நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி வந்து நாங்க போவோம்னு சொல்லி. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களே, வந்து நாங்க வந்து மோட்டார் பைக்ல வந்து போனது, ஆட்டோல மோட்டார் பைக்ல போய் பஸ்ல இருந்து இறங்கி பவித்ரன். அதுக்கு பிறகு அப்படியே வந்து நடந்து போய் ஆட்டோ எடுத்து இப்படியான இதெல்லாம் கஷ்டப்பட்டு. இன்னொரு சம்பவம் ஒன்று ஞாபகம் இருக்கா? நம்ம இப்படிதான் போன முறை இதுக்கு போயிட்டு வரக்குள்ள, எதுக்கு ட்ரிங்கோ போயிட்டு வரக்குள்ள டயர் வெடிச்சு கிரான்ல வந்து ட்ரிங்கோக்குள்ள இருக்கக்குள்ள வந்து டயர் வெடிச்சு மாத்தின விஷயம் மறக்கலான அதெல்லாம் உண்மையாவே. இப்ப வந்து உண்மையாவே நாங்க இப்ப இப்படி ஒரு கார்ல வந்து போறோம்ன்றது வந்து எங்களுக்கே ஒரு பெரிய ஒரு கனவா தான் இருக்குன்னு. கனவு மட்டுமில்ல, பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம கைஸ் வந்து இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசா வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரிங்கு அம்மா வந்து ஒத்தப்படியா வந்து நின்றுட்டா வந்து கட்டாயம் வந்து நீங்க வந்து வரக்குள்ள வந்து எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அதாவது அவட கையால வந்து எங்களுக்கு வந்து சமைச்சு தரணும்ன்றது வந்து அவட ஆசையா. சரியா? அதாவது இப்ப என்ன சொல்ற, இப்ப நாங்க நந்தினி அம்மாட்ட எல்லாம் போய் சாப்பிட்டு இருந்தானேடா, அப்ப அவ சொல்றேன்னு சொன்னா எனக்கு நல்லா சமைக்க தெரியும் தானே மகன், நீங்க எங்கட வீட்டையும் வாங்கல நானும் சமைச்சு தாரேன் என்று அவ சொல்றான். சரியான பாவம். உண்மைதான். அப்ப அதையும் தாண்டி வந்து இன்றைக்கு அம்மாட கை பக்குவத்தானே, அம்மா எப்படி சமைச்சிருக்கான்னு சொல்லி கை பக்குவத்தை வந்து பார்ப்போம். இவ்வளவு நாளும் நாங்க வந்து தூர போகாத ரீசன் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து அந்த ஆண்டு லைசன் கிடைக்கல. இப்பதான் வந்து எங்களுக்கு எல்லாமே ஆண்டு லைசன்ல இருந்து எல்லாமே கிடைச்சி காருக்குரிய சகல டாக்குமெண்ட்ஸும் எங்கட கையில கிடைச்சிட்டு அதோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லாங் ட்ரிப் வந்து போறோம். அதோட பார்த்தா மாடு குறுக்கால வந்துட்டு. சரியா? ஓகே, இப்ப கிருஷாந்தன் கதைங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க மக்களுக்கு? நல்ல விஷயம் வந்து இப்படி நம்ம சூதம் காவல் பண்ணி போறது, கஷ்டப்பட்டாக்குற சந்திக்கிற, அவங்களுக்கு உதவி செய்யறது வந்து மிக பெரிய விஷயம். இது வந்து இந்த காலத்துல எல்லாரும் செய்ய மாட்டாங்க. எழுதந்து செல்வ ஒரு 100 ஒரு 10 விதமான ஆக்கள்லாம் இது கால்குலேட் பண்ணி அவங்களோட காசை செலவழித்து சூடத்துடன் போய் அவங்கள பார்வையிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள ஒரு இது என்ன சொல்ற சந்தோஷப்படுத்த. பாடமாக்கிற மறந்துட்டியா இல்லையே? பாடமாக்கிற மறந்துட்டியா? நானும் தான் யோசிக்கலாம், என்னடா இவன் பாடமாக்கி வந்திருக்கானோ. அதாவது ஸ்கூல்ல வந்து பிள்ளைகள்ட்ட சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க எழுப்பி உங்களோட பத்தி சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஞாபகம் இருக்குடா, என்ன தெரியுமா, நம்ம இங்கிலீஷ்ல ஒன்று பாடமாக்கின ப்ரொஃபஷனல் ஐ லைக் மோஸ்ட், the professional I like most, the professional I like most is doctor. ஐயோ, I like to become a doctor, lawyer. அது வந்து என்ன படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களே, வந்து எங்களை நானும் பவித்ரனும் ஒரே ஸ்கூல் தான், அப்ப ஒரே கிளாஸ் தான். அப்ப இப்படி இருக்கக்குள்ள வந்து இங்கிலீஷ் டீச்சர் வந்துட்டு மை செல்ஃப பத்தி பாடமா சொல்லி உங்களுக்கு விருப்பமான இது வேலையை பத்திடா. ரைட் வேலையை பத்தின. அப்ப நாங்க வந்து என்ன வேலையோட சொன்னோமே, டாக்டரா டாக்டர் டாக்டர் சொல்ல டீச்சர் பேர் அதுகளை பார்த்தா சொன்னது முக்கியம் இல்லடா, பாடமாக்கப்பட்ட பாடு. அது அடுத்து அந்த கொலிச் சாங் எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பாடமாக்குறதுக்கு சான்ஸ் ஆஃப் பிளஸ் அண்ட் மைக்கேல், உண்மையத்தான் சொல்றேன். அதை பாடமாக்குறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தந்திரிக்கமே. ஆனா இப்ப வந்து நாங்க படிப்போம், நல்லா படிப்போம், ஆனா நல்ல அடி வாங்கியிருக்கோம். ஃபாதர் எல்லாம் நல்லா அடிச்சிருக்கிற ஓட்டு.
அந்த இது வந்து பாடி அந்த இங்கிலீஷ்ல வந்து படிக்கணும் அதே மாதிரி தான் பாடமாகி சொல்றா இப்ப நீ. அதே அதே மாதிரி தான் இப்ப துஷ்யந்தன் வந்து கதை. ஓகே துஷ்யந்தன் சொல்லுடா சொல்லு. அப்படி இல்லனே அப்படி இல்ல, இப்படிதான் காயக்குக்கு இப்ப நாங்க புதுசா ஒரு வீடியோ மடிக்க சக்கந்து காய்க்க நெட்ல யோசிச்சு காய்க்கும் அந்த சிலாக்கள் விஷயங்க பார்வையிடக்குள்ள அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துற மாதிரி தான் நம்ம காய்க்கும். அதுக்காக பாட்டுன்னு படிச்சு காட்டு துஷ்யந்தன். இந்த பாட்டு வரி சும்மா ஒரு பாட்டு நடி. சொல்ல நேரமில்லை என்று மறையாமல் போனாலி தானே நடக்கத்து வேடி சுட 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 மறந்தே போனாலே அக்கா வளர்ந்தது. என்ன அவ்வளவுதானா? அதான் வேற என்ன இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க துஷ்யந்தன்? இப்ப நம்ம போற பத்தி பயணத்தை பத்தி நீங்க நில்ல நான் கேக்குறேன். இப்ப நம்ம போற பயணத்தை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? இதுல வந்து நாங்க முக்கியமான இடங்களை பார்வை விடாத இடங்களை நாங்க சூடம் பார்வை விட போறோம். இதுல வந்து நாங்க என்ஜிஓ காவல் பண்றதுல வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. டிராவல் பண்றதுல பெரிய பெரிய சந்தோஷமா இருக்கு. நமக்கு போற இடங்கள் எல்லாம் பார்ப்போம், வாகனங்களை பார்ப்போம். சரி, நம்ம போயிட்டு இன்னைக்கு கொடுக்காத கூட நாய் வரலாம், மாடு வரலாம், இப்படியான இதுகள் எல்லாம் நடக்கும். அப்ப அதுகள் எல்லாம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இருக்கு போலக்கு இப்ப விழிப்புணர்வு எங்களுக்கு பிரச்சனை ஒரு நீதான். இன்னொண்டு கூட்டிட்டு போற மாதிரியே கூட்டி கொண்டு வந்து சேர்த்துடுறா. 6 மணியா? சரி 10 மணிக்கு இங்க வந்து சேவ் பண்ணாங்க. 10 மணிக்கா? அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா பஸ்ல ஏத்திடுவோம். சரியா? ஒன்னும் யோசிக்காதே. நம்ம போற வழியை காட்டுவோம். இங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு மேராவூர் எல்லாம். நம்ம அங்கால காட்டுவோம். சரி காய்ஸ், இந்த வீடியோ வந்து அப்படியே வந்து நாங்க இனி போக்குள்ள வந்து ஒரு இதா வந்து நாங்க உங்களுக்கு வந்து காட்டுறோம். ரைட்? ஓகே ஓகே. நம்ம எத்தனை கிலோமீட்டர் இருக்கு நம்ம போய் சேர்க்கறதுக்கு? 10. அதானா? இப்பயே நம்ம போய் அந்த அம்மா சந்தித்து கொடுத்துட்டு நம்ம திருவண்ணாமலையில அந்த இடங்களெல்லாம் சுத்தி பார்ப்போம்னா. தலைநகரமா இடங்களை சுத்தி பார்ப்போம்னா என்ன இடங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. உரைக்குதாடா உனக்கு? இல்ல 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 என்ன மார்பிள் பீச் இருக்கு. வேற வேற மற்ற கணக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த இடங்கள் இல்ல. நானும் இதான் பெஸ்டரம் போறேன். என்ன இடங்கள் இருக்கு இப்ப? நீங்க ஜெயிலி போய் வேடாக்கலாம், உங்களுக்கு தெரியும். என்னென்ன இடங்கள் ஸ்பெஷல் அங்க? மான் இருக்கான். மான் சிங்கமும் இருக்காண்டா. சிங்கமும் இருக்கு. அந்த கொம்பு வச்சு யானையும் இருக்காண்டா. ஆனா தும்பிக்கை இல்லன்னா மேல 2 கொம்பா. அவ புளியெல்லாம் முடிக்கும் போல எல்லாம் கிடக்கும். அப்பந்தான் நல்ல என்னண்டா ஆக்கலா ஃபன் எடுக்கலாம். ஃபன் எடுக்கலாம். எல்லாரும் ஃபன் எடுக்கணும். வந்து விடக்கூடாது. மிருகங்களை வந்து எப்பயும் நம்மளோட புள்ளில பார்க்கும். அப்பதான் நம்மளோட அம்பா பாசமா பாம்பு பாம்போடையுமா? பாம்போட நிக்க கூடாது. பாம்பு ஆக மாட்டோம். அவ புளியெல்லாம் சும்மா நக்கிட்டு போவோம். ஆனா ஜானையும் கண்டா இப்ப சொல்லியா ஜானம். ஆனா நம்ம ஜானைய வச்சு விளையாட்டு காட்டோம். அது எப்படி ஜானை நேரா ஓடுமாம். ஆனா நம்ம நேரா ஓடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க, நம்ம நேரா ஓடுனோம்னா ஜானை ஓடி வரும். ஆனா நம்ம வெத்தி வெத்தி ஓடும். நம்ம வெத்தி வெத்தி ஓடுனா ஜானை வெத்தா. ஏன்னா ஜானோட உடம்புக்கு கஷ்டம் வெத்தி வாடுறதுக்கு. அப்படி இருக்கு. இதுல எங்கடா படிச்ச நீ? இதுல எங்க படிச்ச நீ? எந்த காலேஜ்ல? செட்ட குளிச்சடா நீ? மச்சான் இப்படி கடாக்கு வேற. அப்ப இப்படி நம்ம திருவண்ணாமலையில பையெல்லாம் பார்க்க போறோம். பையலை வச்சு சுற்றுலா பயணிகள் எல்லாம் பிடிப்பாங்களா? வெள்ளக்காராக்கள் எல்லாம். நான் வெள்ளக்காராக்கள் எல்லாம் கண்டு மிச்ச கண்ணாலா இது. நானே இருக்கேன் வெள்ளக்காரன். வெள்ளக்காரன் மாதிரி இல்லையாடா? ஐயோ குட் குட். நான் வெள்ளையாக இருப்பா. நான் வெள்ளையாக இருப்பா. நான் வெள்ளையாக இருப்பா.
நீ வெல்ல ஆ, இவன் அதுக்கு மேல வெல்ல ஆ. நானும் வெல்ல அப்ப 3 வெள்ளக்காரன் தானடா. அது ஸ்ரீலங்கன் வெள்ளக்காரன் ஆல் கண்ட்ரி. இங்கிலீஷ் காதேண்டா. நீ இப்ப இங்கிலீஷ் கிளாஸுக்கு போற நீ யானே இங்கிலீஷ் காட்சி காட்டு. ஓ நல்ல இப்பதான்டா பேசிட்டு போய் வந்திருக்குது. வேண்டா. சரி உன்னை பத்தி சொல்லு இங்கிலீஷ்ல. நான் வந்து திசாந்தன். English. I am Dishandan. I from Sri Lanka. I am 28 years old. I got light. என்னடா I do என்னடா my job YMCA. என்ன அப்ப யூடியூப் இல்லையா? அப்ப யூடியூப் இல்லையா உண்ட ஜாப்? யூடியூப் இல்லையாடா உண்ட ஜாப்? இருக்கு. அப்ப YMC என்றா? also I am a YouTuber. இல்லையா? சொல்லணும்டா. video. I works in YMCA and I am a YouTuber. சொல்லு அங்கல. YMCA YouTube. My life is very very dangerous. My love சொல்லு. My love friends. என்னடா அவன் இந்த லவ்வரை பத்தி சொல்றா? லைவர் இல்லையே நம்ம இந்த முகத்தை கிடைக்குமாடா? இந்த முகம் படியான முகமாடா? டேய் அப்படி சொல்லாதே. எத்தனை பேரை பாத்திருமா? ஒன்றுமே இல்லையே நமக்கு. உண்ட முகத்துக்கு என்னடா குறை? என்ன நான் சொன்னாலும் பரவாயில்ல. ஓமா ஓமா உண்ட முகத்து என்ன இப்படியே கிடக்கு? நீங்க சொல்லுங்க உங்களோட. இப்ப என்ன பிரச்சனைனா மக்களே வந்து நான் இப்ப கேமரா ஆன் பண்ணிட்டு துஷியந்தன் சொன்னேன். இப்ப நாங்க வந்து சும்மா தான் இப்ப டிராவல் பண்ணி கொண்டு கொண்டிருக்கோம். இப்ப பாட்டு போடையில அப்படி யூடியூப்ல பாட்டு போட்டுட்டு கார் ஓடணும்னா காப்பிரைட்ஸ் அடிச்சுட்டுருவான். அப்ப நான் சொன்னேன் துஷியந்தன் ஏதாவது கதைச்சிட்டு வா மச்சானன்ட்டு. கதைச்சிட்டு வாண்ட யானை பூனை சிங்கம் புலியோட எல்லாம் வந்து நாங்க பாசமா இருக்கணுமான்னு சொல்லி சொல்றான். அடுத்து இப்ப நாயை ஏன் வீட்டுக்கு செல்ல பிராணியா வளர்க்குறாங்க தெரியாது. வீட்டுல வந்து அது சொல்லி கேட்கும், நம்மளோட பாதுகாப்பா நிற்கும். நம்ம எங்க போறோமோ அங்க நம்மளோட வரும். அதான் தான் மச்சான் செல்ல பிராணி வந்து நாய்க்கு வச்சுக்க. அது பாதுகாப்பு பிராணிடா, நம்மளோட பாதுகாப்பு. அதான் செல்லம் கொஞ்சம் செல்ல பிராணி. அது பாதுகாப்பு பிரியாணி 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 பிராணி பிராணி. சமைக்கிறீங்களா? அம்மா நான் இன்னைக்கு வரலம்மா. என்ன என்ன சமைக்கிறீங்க சொல்லுங்க அப்பா. இல்ல இல்ல என்ன சமைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அவன். என்ன இவ்வளவு சமைக்கிறீங்களா? சரி சரி எனக்கு அப்ப அதை செஞ்சு போட்டு இந்த பஸ்ல கொடுத்து விடலாம் தானே எனக்கு. சரி சரி நான் வாரேன். நான் வந்துடும் கொஞ்சம் தலை வந்துடுவேன். சரியா? சரி சரி சமைங்கம்மா சமைங்க வார. சரி இப்ப என்ன பாடி நான் வைக்கிறேன். இப்ப நாங்க கலட்டியடே நாங்க வந்து வரலன்ற பத்தி எப்படி டென்ஷன் ஆயிட்டோம். டென்ஷன் பின்ன அவ்வளவு சமைக்கிறாவு ஈஸியா இருப்பாவா? அட இன்னொத்தையெல்லாம் புரட்டுறா வேண்டாம் போட்டு வந்தா. நிறைய 4-5 மெனு சொல்றாவே. கிருஷாந்த் கொஞ்சம் வயிற்றுப்படி. அப்ப இப்ப இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாகர எல்லாமே தாண்டி போற இடம். என்ன ரோட் வாகரைக்கு வரல என்ன மச்சான்? வாகரை இன்னும் வரலையா? இல்லடா. அப்ப இது என்ன எந்த இடம் இது? இது வாரைக்கு முன்னு என்ன படிச்சாங்க ஒன்றுக்குமே வரலையேடா. வாகரை என்ன போகணும்டா. கிட்டத்தட்ட 100 ஸ்பீட்ல போறோம் மக்களே. 100ல போறோம். நமக்கு முன்னுக்கு ஒரு ஆள்கிட்ட கார் போகுது வெள்ள. அது எங்கட கார் மாதிரி தான் இருக்கு. எங்கட கார் தானே. கலர் தான் வித்தியாசம். கலர் வித்தியாசம் வெள்ள.
ஆனா இப்ப நம்ம பைக்ல எல்லாம் ஓடக்குள்ள வந்து கொஞ்சம் ஸ்பீடா போனோம்னு சொன்னா மோத்துல காத்து பண்ணிச்சாங்க நீ இதெல்லாம் அடிக்குமனே. இந்த டயர் கொஞ்சம் பெருசா இருக்கேடா. எலவீல் போட்டிருக்கானா? எலவீல் போட்டிருக்காங்களோ நம்ம இருந்தானே போட்டிருக்கா. எலவீல்ன்றது உண்மையாவே எனக்கு என்னன்னு தெரியா சொல்ல தெரியுதா மக்களே யாருக்காவது எலவீல்ன்னு சொல்லி என்னன்னு சொல்லி தெரிஞ்சா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கண்ணே. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற ட்ரிங்கோ அம்மாவுக்கு நாங்க எப்படி உதவி செய்ய தொடங்கினோம் என்ற ஒரு பெரிய ஒரு கதை. நான் வந்து ஃபர்ஸ்டா யூடியூப் தொடங்கிடா வீடியோஸ் எல்லாம் போட்டு தொடங்கி கொண்டிருக்குள்ள எந்த வீடியோவை இந்த அம்மா பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாடா. கால் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க, மகன் நீங்க நல்லா செய்றீங்க, வெரி குட், நல்லா செய்யுங்கம்மா, எனக்கும் சரியான கஷ்டம் வீட்டுல, என்ன செய்யற மகன் சொல்லியிருந்தா. அப்ப நான் உடனே கேட்டேன் நீங்க எந்த இடம்? அவ உடனே சொன்னா ட்ரிங்கோ மகன். அப்ப நான் சொன்னேன் நம்ம ரைட் ஓகே பிரச்சனை இல்லை அப்படி நான் அவங்கள வந்து நேர்ல வந்து பாக்குறேன்றோடனே அவ உடனே கேட்டா என்னம்மான்னு சொல்றேன், உண்மையை நேர்ல வந்து பாப்பியான்னு சொல்லி கேட்டா. நான் ஓமண்டே உண்மையா வர போறீங்களா? ஓமண்டேன். அப்ப இடத்த சொன்னா சரியா, இடத்த சொன்னோடனே அடுத்த நாள் வந்து மச்சான் என் பிளாட்டினா பைக் எடுத்துட்டு பெட்ரோல் அடிச்சேன் 2000 ரூபாய்க்கு முறுக்கி பிடிச்சான் போயிட்டேன் மச்சான் இடத்துக்கு, அவட இடத்துக்கு. போக்குள்ள மழை அத்து இதெல்லாம் அடிக்குது, மலையில எல்லாம் நனைஞ்சு அவட இடம் வந்து அபயபுரம் ஜங்ஷனோட இடது பக்கம். அப்படா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் தானே ஆகடெல்லாம் கேட்டு ஒரு மாதிரியா போயிட்டோம். போனா அம்மாக்கு சரியான ஷாக்டா, என்னந்து நீ எப்படி வந்த நீங்க பைக் எல்லாம் ஓகேவா போகுதா? திடீர்னு சொல்லி வந்தோடனே அவங்க யோசிப்பாங்க. அப்ப நாங்க போயிட்டோம் சரியா, போயிட்டுடா இப்படி அவை வீடியோ எடுத்து போட்டோம் மச்சான். வீடியோ எடுத்து போட்டு அவைக்கு பிறகு அவங்களோட அப்பா இருக்க ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து மச்சான் பொல்லு ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டு பொல்லு கொடுத்து அதுக்கு பிறகு அந்த வீடியோ நான் யூடியூப் மூலமா போட்டோ மூலமாக இந்த கனடா அம்மா வந்தா கூட கால் பண்ணி கதைச்சாங்க. கால் பண்ணி கதைச்சு இப்ப நான் கிறிஸ்டியன் என்றனால மச்சான் அவையும் கிறிஸ்டியன். அப்ப அதுல என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிட்டா. ஃப்ரெண்ட்லி ஆகி இந்த ட்ரிங்கோ அம்மாவுக்கு நான் வந்து மாதாந்த உதவி வந்து செய்யறேன்னு சொல்லி ஃபர்ஸ்டா நாங்க வந்து மாதாந்த உதவி எவ்வளவு கொடுத்துருப்போம் சொல்லுவோம் தெரியல, சும்மா சொல்ல கெஸ் பண்ணி 5000 5000 கொடுத்தடா. அதுக்கு பிறகு 10,000 கொடுத்தடா. இப்ப 20,000 போகுது. 20,000 போறீங்க பிள்ளைங்க. இப்ப ஒவ்வொரு மாசம் 20,000 கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அம்மாட அந்த என்ன சொல்ற எல்லா தேவைகளுக்காக கொடுத்து கொண்டு இருக்கோம். அப்ப இந்த காசு எனக்கு இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்குண்டா சரியா. அப்ப நான் இந்த ட்ரிங்கோ அம்மாட்ட கால் பண்ணி கேட்டு கொண்டு இருக்கிறேன், நம்ம என்ன செய்ய, நான் வந்து பேங்குக்கு போடியா ஏன்டா தூர தானே மச்சான். அப்ப போன முறையும் பேங்க்ல போட்டு நான் டிரான்ஸ்பர் பண்ணேன். அப்ப இவர்கிட்ட வந்து நான் கால் பண்ணி கேட்கிறேன்டா பாவி நான் பேங்க்ல போட்டுடியா தூர தானே, இல்லவே இல்ல ஒத்தபடியா நின்றுட்டாவே காரு வாங்கிட்டீங்க தானேமா நேர்ல வாங்கண்டு விளங்கு உனக்கு, நேர்ல வாங்கம்மா கார் வேற வாங்கிட்டீங்க உங்களை நேர்ல பார்க்க ஆசையா இருக்கு வாங்கலமான்னுட்டா. அப்ப சரி என்று போட்டப்ப நான் சொன்னேன் இப்படி எனக்கு இந்த லைசன்ஸ் எல்லாம் கிடைக்கல, லைசன்ஸ் கிடைச்ச பிறகு வந்து நான் வாரேன்னு. சரி ஓகேம்மா நான் வெயிட் பண்ணி இருக்கிறேன் நீங்க எல்லாம் கிடைச்சோன்னு வாங்கலன் ரெண்டா வீடா இப்ப கிட்டத்தட்ட ஒரு கிழமை அம்மா வெயிட் பண்ணி அதுக்கு பிறகுதான் இந்த இப்ப நான் கார் எடுத்துருந்தா போறேன். அண்ணன் நேத்து முந்தின கால் பண்ணி சொல்லியிருந்தா வந்து மகன் வெயிலுக்குள்ள ஓடி அங்க ஓடி டஸ்ட் பட்டு முகத்துல கருத்து போய் கருவாடு மாதிரி இருக்கிறீங்க, சரியா கவலையா இருந்துச்சு என்று சொல்லியிருந்தா. இப்ப நேத்து இப்ப முந்தின கால் அடிக்கக்குள்ள சொல்லியிருந்தா மகன் காரோடக்குள்ள வடிவா இருக்கிறீங்க மகன், மந்திரி மாதிரி ஓடுறீங்க மகன் ஓடா. அவனே சரியான சந்தோஷம். அவனே அந்த இன்னொரு விஷயம் இப்ப நான் வந்து இப்ப 20,000 காசு கொடுக்கறதுக்கு தானே போறேன். 20,000 காசு கொடுக்க போகல, நீ பாரு, நீ இப்ப இந்த வீடியோல கூட பாரு, நான் அந்த காசு அவட கையில கொடுக்கல சிலவுல கேப்பா பாரு உங்களுக்கு சிலவுக்கு கையில காசு அது சரி எல்லாருக்கும் அந்த மனசு வராது. உங்களுக்கு இருக்காம உங்களுக்கு இருக்கா சாப்பிட்டீங்களா கேப்பா பாவம். ரைட், இது எந்த ரோட்ரா வாரியா? ரோட் தான், ரோட் கொஞ்சம் கரடு முரடுன்னு இந்த தொண்டுக்குள்ள மட்டும்தான்
இப்படி பிரச்சனை என்ன மச்சான் வேண்டா மற்ற ஓகே ரைட். இப்போ கிட்டத்தட்ட இங்க இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் 80 இருக்குமா 80 கிலோ 80 கிலோமீட்டர் இல்லாட்டி 90 இருக்குமா இல்ல 80 கிலோ 80 இருக்குமாண்ணே. ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்து இங்க இருந்து வந்து இருக்கும் கைஸ். இனி வந்து நம்ம இங்க இருந்து போகணும். தொடர்ச்சியா வந்து எங்களுடைய வீடியோ வந்து பார்த்து நிறைய பேர் ஆக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு வந்து மிக்க நன்றியை வந்து தெரிவித்து கொண்டு என்னோட வந்து கால் பண்ணி கதைக்கணும் என்று சொன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு. அது மட்டும் இல்லாம பவித்ரனுக்கு எவ்வளவு வேலையில் இருந்தாலும் என்ன டட்டா கண்டு ஓடி வந்து நாங்கள் கால் பண்ற டைம் வந்து எனக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறான். இப்போ பவித்ரன் இவங்களோட வீட்டு பிள்ளையாக இண்டையில இருந்து பாருங்கண்ணே. எவ்வளவு நாளைக்கு இருப்பான்னு தெரியல பவித்ரன். ஏண்டா வெளிநாடு போகணும்ன்றா போகணும் தான் கடவுளுக்கு சித்தமானால் கிளம்பிடுவோம். வெளிநாடு போக முடியும் இருப்பானே. ஓ இருப்பேன் கட்டாயம். அதான் மச்சான் நண்பன் அதான் முக்கியம். அதுதான் உண்மையாவே ஒரு மேன் பவர். இதுல நன்றி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல மச்சான். நம்ம பாடசாலையில இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இதுல தேங்க்ஸ் சொல்லி ஒன்றும் இல்ல, ஒன்றும் ஒரு பிரியோசனமும் இல்ல. சரி நட்புடா நண்பேண்டா. அந்த ஸ்கூல் லைஃபும் மறக்கலானே. எனக்கு இப்ப கூட வந்து அந்த லண்டன்ல இருந்து கால் பண்ணி காய்க்கிற அம்மா வந்து சொல்லுவாடா ஸ்கூல் லைஃப்ன்றது ஸ்கூல் லைஃப் தான். உண்மைதான். அது எவ்வளவு வயசானாலும் எங்களுக்கு அது மறைக்கல. ஆனா அதையும் இப்பத்திய ஜெனரேஷனுக்கு அது தெரியாது மச்சான். இப்பத்திய ஜெனரேஷன் ஃபுல்லாவே போனும் அதையும் இதுதான். நம்மளோட ஜெனரேஷன் நமக்கு முதல் இருந்த ஜெனரேஷன் அதுகளுக்கு தான் அந்த ஸ்கூல் லைஃப்ண்டா என்னன்றது தெரியுதான் வாங்குறேன். இதான வாங்குற ஸ்டார்ட் ஆயிட்டா கைஸ். ஆனா இந்த ரோட் எல்லாம் முதல்ல வந்து கரடு முரடு தான். இப்ப ஃபுல்லாவே வந்து காப்பட் வந்து போட்டுட்டாங்க. போன முறை இங்க வரக்குள்ள போட்டு கொண்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? போட்டு கொண்டு வந்தவங்களா? ஓ நாங்க போன முறை பைக்ல வரக்குள்ள வாழைச்சேனே ஹெல்ப் கட்டு ஐ தெரியாது அந்த போய் அடிக்கிறா கோல். நம்ம போனோம்டா கண் தெரியாத அவருக்கு ஒரு உதவியும் வரலையப்பா. சின்ன காசாக கொடுக்கலாமா? ஆனா உதவியில் ஒன்றும் வரலையே. வரல. அதுதான் எனக்கு பிரச்சனை. 5000 கொடுத்தா நல்லா இருக்குமே. பாப்போம் என்ன செய்யறடா. இப்ப நம்ம இது வந்து வீடியோ எடுத்து போடுறோமே, அந்த வீடியோ பார்த்து யாரும் உதவி செஞ்சாலே நம்ம உதவி செய்யலாம். இப்ப என்னால வந்து உதவி செய்யற அளவுக்கு எனக்கு பெருசா அந்த இன்கம் ஒன்று இல்ல யூடியூப்ல. உண்மைதான். ஒரு கட்டத்துக்கு ஆண்டவர் வந்து உயர்த்துவார். அந்த டைம்ல ஒருத்தர் எதிர்பார்ப்பும் இல்லாம நானே செய்ய தொடங்கிடுவோம். சரி உண்மைதான். ரைட். இன்றைக்கு வந்து நாங்க இந்த டிராவலிங்க்கு எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தா 5000 ரூபாய் பெட்ரோல் அடிச்சிருக்கோம். 5000 ரூபாய் பெட்ரோல் அடிச்சிருக்கோம். அப்ப 2 நம்மளோட நண்பர்களுக்கும் சாப்பாடு தேவையில்லை. ஏன்னு சொல்ல சாப்பாடு அங்க இருக்கு. இங்க சாப்பாடு இருக்கு. நம்ம அதையெல்லாம் எதிர்பார்த்து வரலையா ஒரு நாள். சாப்பாடு என்ன மச்சான் உதவி செஞ்சா காணுமனே. அதுதான் தண்ணிகளையும் குளிர்பானங்கள் மட்டும்தான் இருக்கு. குளிர்பானங்கள் சரி. அப்படி இருந்தாலும் நான் வந்து இந்த சாப்பாடு விஷயங்கள் தெரியும் தானே. நாம குறையும் இல்ல. ஆனா எங்க ஏரியால வந்து சோளங்குள்ள விக்கிறவன் இல்ல. நான் அதான் பார்த்து வரேன். சோளங்குள்ள இருக்காண்டா. சோளங்களை காணலையே. இருந்த டக்குன்னு ஒன்று வேண்டி அடிக்கலாம் சாப்பிட லபக்கண்டு. அதே போல வந்து நாங்க போற விஷயம் ட்ரிங்கோ அம்மாவுக்கு உதவி செய்ய தான் போய் கொண்டிருக்கிறோம். ட்ரிங்கோ அம்மா பத்தி தெரியாதாக்கள், அதாவது இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரிங்கோ அம்மா யாருன்றது சொல்லி உங்களுக்கு தெரியாதுண்ணே. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ட்ரிங்கோ அம்மான்னு சொல்லி பிளேலிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இப்ப நாங்க போடுற வீடியோஸ் மட்டும் ட்ரிங்கோ அம்மாவோட வீடியோஸ் வந்து வரும். அப்ப நாங்க ஃபர்ஸ்டா எப்படி ட்ரிங்கோ அம்மாவை போய் பார்த்தோம், எப்படி அறிமுகப்படுத்தினோம் என்று சொல்லி சகல விஷயங்களும் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்குன்னு. அப்ப நீங்க அதை போய் பாக்குற ஊடாக வந்து இப்ப நாங்க போற வீடியோ வந்து ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மாதிரியே உங்களுக்கு தொடர்ச்சியா வரும். அதே போல வந்து இந்த இருக்கிற கார் என்னடா அவன் கார்ல போறான், காரோட பிறந்தான்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நாங்க பைக்ல பட்ட விஷயங்கள் எல்லாம் யூடியூப்ல இருக்குன்னு. அந்த விஷயங்களையும் வந்து பார்க்க யாரும் இருப்பீங்கன்னு சொன்னா பாருங்க. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த இங்க போயிட்டு வரக்குள்ள டயர் வெடிச்சது கஷ்டப்பட்டு ட்ரிங்கோ மாட்டை போயிட்டு வந்து கிரான்ல வச்சு டயர் வெடிச்சு
என்ன ஒரு நாயினோ குறுக்க வந்து அது பிரேக் அடிக்க போய் ஆண்டர் கிருபை அந்த இதுல வந்து அதுல பட்டிருந்த மணி நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு. அந்த அந்த இதுல தான் அந்த ஆக்சிடென்ட் ப்ராப்ளம் அந்த அத வீடியோ போட்டு தானேடா, வீடியோ போட்டோல எனக்கு ஜெர்மனி அம்மா என்னோட கதைக்க தொடங்கினவ. மறக்கல அது ஒவ்வொரு இதையும். ஜெர்மனி அம்மாவும் லண்டன் அம்மாவும் 2 பேரும் ஒரேடியா கதைக்க தொடங்கினவங்க அந்த பிரச்சனையோட. மண்ணமிட்டி மஞ்சள் கலர் மாந்த போத்தல் அம்பத்துக்கு மாடா மானா போத்தல் அம்பத்துக்காங்க மாடு மாடு என்னத்துக்கு அந்த போத்தலுக்கு? அதாவது மஞ்சள் இந்த ரோட்ல நிறைய மாடுகள் வருமா, கவனமா போட்டான் விலங்கு அவனுக்கு. அப்ப நம்ம கவனமா ஓடும். அப்ப நம்ம தான் அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து அந்த வளவெல்லாம் கத்தி அரிக்கல கத்தி வளர்க்குறவங்க அது பட்டி அவுட் இது கட்டாக்காளி மாடுடா. அப்படியா? என்ன ரோட்டுன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப சொன்னோம் என்ன ரோட்டுன்னு. அந்த மண்ணம்பிட்டிடா மண்ணம்பிட்டி மண்ணம்பிட்டி ஏன்னா அதான் மாடிகள் எல்லாம் மண்ணம்பிட்டி மாதிரி கிடக்குண்ணா அந்த காடிகள் மாதிரி. முஸ்பாதியா இருக்கிற துஷ்யந்தனோட. இப்ப என்னன்னா மக்களே வந்து துஷ்யந்தன் வந்து ஒரு புதுசா ஒரு யூடியூப் சேனல் வந்து திறந்திருக்கான் சரியா. அப்ப அவனோட யூடியூபுக்கு வீடியோ எடுக்கணும்ன்ற பெங்களோட வந்தவர் சரியா. இப்ப ட்ரிங்கோல வந்து மானல என்னென்ன வீடியோ எடுக்க போறா சொல்லு. என்னென்ன வீடியோ எடுக்க போறோம் யூடியூபுக்கு? அங்கே முக்கியமான இடங்களை பார்வையிட்டு அதில் என்னென்ன இருக்கு வந்து அதுகளை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளப்படும். அடுத்து அங்கே எப்படியான சிலைகள் இருக்கு, எப்படியான இடங்கள் அதில் என்ன முக்கியமாக அமைக்கப்பட்டிருக்கு வந்து அதுகளையும் பார்க்க போகிறோம். எனக்கும் கூட தெரிஞ்சிருக்காது, அதுபோல் சில பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்காது வெளியில இருந்து பார்க்குறாக்களுக்கெல்லாம். அதனால அதை அப்ப எடுத்தா எல்லாருக்கும் ஒரு விளங்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதுக்காக இந்த கிராமத்தை காவல் பண்ண தொடங்கி இருக்கிறோம். இதுல இப்ப நாங்க வந்து கொஞ்சம் தலை போய் செஞ்சிருவோம் போல. என்ன ஜோய் எவ்வளவு தூரம்டா போகணும்? இப்ப ஒரு 70 கிலோமீட்டர்ஸா இருக்கும். சரி, அப்ப நம்ம இப்ப எப்படி அங்க வீதியை நம்ம எடுக்க பின்னரமாகும் போல. பின்னரமாகும். இன்னைக்கு நீ வேலைக்கு போயல, வேலைக்கு போயல. என்னடா இப்படி அட வேலைக்கு போகண்டா. 10 மணிக்கு வேலைடா. 10 மணிக்கு வேலை. கடைசி கடையில் வந்து 9 மணிக்கு அதாவது வீட்டை வந்து சேர்த்துறீங்கடா. வேணந்தா அங்க வந்து மத்த அண்ணா இருக்கிற அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. மற்றவர் இந்த நிக்கிறாட நான் தக்கந்து போயிடும். லேட் ஆகிட்டுண்டா. இப்ப நீ வேலைக்கு போயிட்டு மச்சான் அங்க என்ன செய்யற? உனக்கு என்ன வேலை அங்க சொல்ல? அங்க வந்து இந்த ரூமுக்கு ஆக்கள் வருவாங்க. சரி. அடுத்த ரூம்ல நிக்கிறவன் சில 10 மணிக்கு 10:30 அப்படி தீயெல்லாம் அங்க வைப்பாங்க. ரூம் வந்து ஏசி ரூம் எல்லாம் இருக்கா? ஏசி எல்லாம் இருக்குது, நார்மலும் இருக்குது. நார்மல் வந்து 2000, ஏசி ஒரு நாளுக்கு. சிங்கிளுக்கா? ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு தான் இது நார்மல். ஏசி இது நார்மல் வந்து 2000, ஏசி 3000 தான் ஒரு சிங்கிளுக்கு. சிங்கிள் பெட் தானா? இல்ல, எல்லா ரூம்லயும் வந்து 4-3 பெட் இருக்கும். சோ ஆனா ஒரு ஆள் வந்தா ஒரு ஆள் தான் அந்த ரூம்ல நிக்கலாம். வேற ஆட்கள் ஒருத்தர் நிக்க மாட்டாங்க. விசிட்டர்ஸ் வரக்கூடாதா? பாக்க வராக்கள் வந்து அவங்க அப்படி வந்து பார்த்து சந்திச்சு கழிச்சிட்டு போகலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்ப அவங்க தூரத்துல வந்து வந்திருக்காங்கன்னா அவங்க சொந்தக்காராக்கள் எல்லாரும் இந்தியாவில் இருப்பாங்க. அப்ப நீ அவங்கள அறிமுகம் கழிச்சு பேசி என்ன மாதிரி பாக்குறதுக்கு வருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை வந்து போகலாம். இப்ப என்னென்ன மச்சான், இப்ப இது வந்து பட்ஜெட் ரூம் ஆக குறைஞ்சே 2000 ரூபாய்க்கு இருக்குனே. ஆக கூடியது எவ்வளவுக்கு இருக்கு? அடுத்து ஆக குறைஞ்சதுக்கும் இருக்குது. ஆனா இன்னும் அந்த ரூம், ஆனா அதுல வந்து நீங்க இது பாத்ரூம் இல்ல. பாத்ரூம் வந்து உங்களோட வெளியாலதான் இருக்குது. அதான் நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா அந்த ரூம்ல வந்து நீங்க படுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஏசி இல்ல, நார்மல் தான். நார்மல் ஒரு ஆளுக்கு 800 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. எத்தனை மணிக்கு செக்கிங், எத்தனை மணிக்கு செக் அவுட்? இப்போ நீங்கள் மார்னிங் ஒரு 6 மணிக்கு வந்தீங்க வந்தால் நாளைக்கு காலையில் மார்னிங் 6 மணியோட வந்து 24 மணி நேரம்.
24 மணி தேவை செக் அவுட் இல்லடா. இல்ல அப்படி எல்லாம் இப்போ இன்னைக்கு 10 மணிக்கு போனா நாளைக்கு 10 மணி மட்டும் இருக்கலாம். நாளைக்கு 10 மணி மட்டும் இருக்கலாம், உங்களுக்கு டைம் இருக்கு. அப்படியே செக் அவுட் 12 hours. இப்போ சில இடங்கள்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு 12 மணி நேரத்துல செக் அவுட் ஆகுறதும் இருக்குது. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க 24 மணி நேரம். சரி, இப்போ அடுத்து இப்போ ஃபேமிலியா வந்தாடா, குடும்பமா வந்தா? ஃபேமிலியா வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட் இருக்குது. நார்மல் வந்து 4000, ஏசி வந்து 5500 ரூபாய்க்குள்ள வருது அந்த பட்ஜெட்ல. சமைச்சு சாப்பிட்றதுலாம் சமைச்சு சாப்பிட இல்லாது, அவங்க வெளியில கடையில போய் தான் சாப்பிடும். நீ தான் நிப்பானே? நாங்க நிப்போம். ஆனா அவங்களுக்கு இது கொடுப்போம், டீ எல்லாம் கொடுப்போம். டீ, தண்ணி போத்தல், அது எல்லாம் இருக்கும். சாப்பாடு மட்டும் அவங்க பார்க்கும். ஆனா வாகன பார்க்கிங் எல்லாம் நல்ல பெரிய இடங்கள், வாகன பார்க்கிங் எல்லாம் பிரச்சனை இல்லை, அப்படி இருக்கு. அது கிறிஸ்டியன் ஹோட்டல். இங்க என்ன விசேஷம்? இங்க நம்ம கருவாடு தான் விசேஷம். கருவாடுனே உண்டா? கருவாடு சரி, மலையும் பொழியும் இங்க. மலையும் பொழியும் உண்மைக்குண்டா, செம்ம கருவாடு. இங்க எங்க வந்தாலும் அந்த கருவாடு தான் வந்து இருக்கும். காருக்குள்ள போறபடியால அந்த கருவாடு மனம் வருது இல்ல? மனம் வருது இல்ல. பைக்ல போனா அந்த மனம் கொண்டு வரும். இந்த பாருங்க, அந்த எல்லாமே கடை தான். இந்த இங்காலையும் வந்து மீனை போட்டு வந்து வச்சிருக்காங்க ஃபுல்லா. அதே மாதிரி எல்லா இடம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளங்க ஃபுல்லா கருவாடு. ட்ரிங்கோக்கு கிட்ட வந்துட்டமாடா? வந்துட்டவனே. கிண்ணியா இந்த போலீஸ் ஸ்டேஷன் அதை காட்டுங்க. கிண்ணியா கிட்ட வந்துட்டோம். அப்படியே நாங்க கிண்ணியா கடற்கரை ஓரத்தால போய் கொண்டிருக்கோம். அப்படியே போகிறோம். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் மாதிரியான ஒரு கிட்டதான் வந்துட்டோம். ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கும். 15-20. அவரும் கையில இருந்து அடிச்சு காட்டுங்க. அந்த இருக்கு போட் போட்டு 17 கிலோமீட்டர் இருக்கணும். 17 கிலோமீட்டரா இருக்கு. சொல்ல விரும்புறீங்களா துஷ்யந்தன்? என்ன சொல்ல விரும்புறியா? விரைச்சு போய் நிக்காண்டப்பா. என்ன இந்த கருவாத்து வார்த்தை நல்லா தான் இருக்குது. இதுக்கு முதல் நான் வந்து போனதுக்கு கருவாத்து கடை இது வந்து அந்த அளவு ஃபேமஸ் இல்லை. இப்ப வந்து பார்த்ததுக்கு கருவாத்து இதுக்கு வந்து சொல்லி வடிவா அந்த செட் மாதிரி அடிச்சு அந்த சாக்கெல்லாம் போட்டு வடிவா நீட்டா செஞ்சிருக்காங்க. இப்ப நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறேன். இப்ப இந்த 5 வருஷமா என்ன சொல்றா? வேணும்டா, நான் ஒரே ஒரு தான் வந்து போனேன். நான் இந்த நேரம் வந்து நிலக்குல சாக்கெல்லாம் போட்டு கருவாடெல்லாம் காய வைப்பாங்க. இப்ப பார்த்தா அதெல்லாம் இல்ல, அந்த கூடாரம் மாதிரி அடிச்சு வடிய செட் பண்ணி சொன்ன பாலம் இல்ல. இதான அந்த பாலம்? இதான காட்டுனே பாலத்தை. ஆனா இதான் இந்த நீளமான பாலமா நீ ஒரு சொல்றவாங்கடா? உண்மையாடா? நினைக்கிறேன் அப்படி ஒரு பாலத்தாலே இப்ப நான் போய் கொண்டிருக்கேன். நம்ம இந்த இதெல்லாம் தாண்டி போறோம் நம்ம காலம். டேய் துஷேந்தன், இந்த பாலம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி பாலம் நீளமான பாலமா தான் இருக்குது. சரியான நீளமா இருக்குண்ணே. சரியான நீளமா இருக்கு. முடியுதுல பாலம் போய் கொண்டுதான் இருக்குது. முடிஞ்சேந்தா முடியுது. மாவல் பீச் பழங்கி கிடக்குறேன். மாவல் பீச் இதால போகணும். முடிஞ்சா பாத்துட்டு வரலாம். இதை பாக்கலாம் வாங்கலாம். 3 5 அனுப்ப 5 மணியோட க்ளோஸ் ஆகிட்டேன். அதோட க்ளோஸ் பண்ணிடுறாங்கண்ணே. இருட்டு பட்டா கூட்டிட்டு போறல அப்படியா? சரி 5-6 மணி நினைக்கிறேன். உண்மையாவே டயர்டே இல்ல கைஸ். பெங்களூருக்கு வந்துட்டேன். சும்மா வீட்டுல எப்படி ஏறி இருந்தோமோ அதே மாதிரியே. துஷேந்தன் டயர்டா இருக்கா? டயர்டா இருக்காடா? இல்ல டயர்ட் இல்ல, ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்குண்ணே. ஹாப்பியா இருக்கு. இது இனி சைனாவிக்கு வந்துட்டோம். சைனாவி பெரிய ஆஃபோர்ஸ் இது இருக்குண்ணே பேஸ். ஏன்டா சைனா பேன்னு சொல்ற? சரியா வந்தா சீனக்குடா.
பேன்றது மச்சான் குடா. ஓ 3 பக்கம் கடலும் ஒரு பக்கம் நிலமும் சொல்லுங்க. இது குடாண்டுவாங்க. அது சரி. ஏன் சைனாண்டு வந்தது? சைனா தான் சைனா கம்பெனிக்காரன் ஓரியா. அந்த சிமெண்ட் அது இதெல்லாம் சைனா தானே மச்சான். ஆக மொத்தத்துல இலங்கை நம்மடது இல்ல. இல்ல இல்ல என்னன்னு சொல்லுவது, அங்க கூட சைனாட கம்பெனிஸ் தானே. அந்த நிப்பான் சிமெண்ட் அது இதுன்னு சொல்லி எல்லாமே இதுதானே. கட் பண்ணி அம்மா எடுக்கிறாங்க. ஓ ஓ ஓ சைவர் விளைஞ்சி அதுதான் என்ன டக்குனு மைக்கை கழட்டி வைங்க. இல்லை சும்மா கையில் பிடிச்சி கொடு. இந்த இருக்கு, இது பழைய காலத்து கோட்டடா. இது இந்த இருக்கு உண்மையாடா? ஆனால் போய் பார்க்கல அவ்வளோண்ணே. பார்க்கல. தொல்பொருள் இதால வந்து ஓமா ஆமா சொல்லுங்க. சைனா பே தாண்டி வரேன். சைனா பே தாண்டி வந்து கொண்டிருக்கேன். தண்ணியை குடிச்சிட்டு இருக்கீங்களா? சாப்பிடலையா அப்ப நீங்க? உண்மையாவா? 3:16 பாக்கு. இவன் 3:16. சரி சரி இந்த வாரம் எதுவும் வாங்கிட்டு வர எதுவும் தேவையா? எதுவும் தேவையில் இருக்கு எதுவும் வாங்கிட்டு வரையா? எதுவும் வாங்கிட்டு வரவா? சரி சரி விலங்கல பொம்மை குட்டியா? பொம்மை குட்டின்னு வாங்கிட்டு வரியா? சரி 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 இந்த வா சரி. அம்மா என்னடா திடீர்னு பொம்மை குட்டி ஒன்று வாங்கிட்டு வாங்கிறார்? அதுதான் நானும் பார்த்தேன். நம்மளை வச்சு கண்டென்ட் செய்யறாங்க அந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ்னா. சுசேந்தன் இதை பத்தி சொல்லுங்க உங்களோட ஸ்டைல்ல. அதேண்டா ஆமாம். நான் எத்தனை நிமிஷம் இருக்கு போறதுக்கு? இதான் கேட்குறாடா பேர் வேண்டா 10 கிலோ ஒரு மணி அளவுண்டா தாண்டி வந்து இப்போ 3:20 ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி இருந்தது. அம்மாவை மாத்திட்டு நிக்க அவங்கள ஆனலையாமன்னு சொல்லி பசிக்கு அவங்க வந்து என்னண்டா சாப்பாடு செஞ்சிருக்காங்க 3 பேருக்கும். 3 பேருக்கும் செஞ்சுட்டு அவையும் சாப்பிடாம பாத்துட்டு இருக்காங்க மத்தியான சாப்பாடு. அதனால எங்களை பாத்துட்டு இருக்காங்க. நாங்க அவ்வளவு காசமா அடிக்காங்க. நாங்க என்ன செய்யறோம், நீங்க வீடியோ எடுத்து முஸ்பாத்தி எடுத்துட்டு போய் கொண்டிருக்கோம். அதான் பிரச்சனை. முக்கியமான இடங்கள் தான் நம்ம பார்த்து கொண்டு வரோம்னா. கடுமையான முக்கியமான இடங்கள் இது யாரும் காட்டிருக்க மாட்டாங்க இப்படியான இடங்கள்லாம். என்னடா உண்மைதான். இந்த காட்டுக்கு சிங்கம்லாம் இருக்குடா. எப்படியா மச்சான்? அப்ப வடக்குல நம்ம போய் எடுத்தோம் தவிர்த்த வந்து வரலாம் போல. சிங்கத்தை சாப்பிடுவாங்கடா யாரும். உரிச்செடுக்க போறியா சிங்கத்தையா? வடக்காமா உடம்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது சட்டவிரோதம். அதுக்கு நம்ம போவாங்க. நீங்க சட்டவிரோதமான இதெல்லாம் சாப்பிடாதீங்க. நாங்க ஆமை பந்தி மாட்டி ஆள் ஒரு ஆள் எனக்கு தெரியா போலீஸ் கிட்ட வந்தா நான் அவனும் செய்யல சொல்லி போட்டேன். வீடியோல இருக்கலாம். இதை பாத்துட்டு போலீஸ் வந்தாண்டா நீ ஆண்டுக்காக காட்டுவோம். ஆள் மாட்டி அது சரி. இந்தியால இருந்து அப்பயே நம்ம அங்க இருந்து வர மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சு. இங்க வந்தங்காடு வெயிலா தங்கட மழையே இல்ல போல. இந்த மாவட்டம் மட்டும் மாவட்டம்டா காலநிலை மாறுபடும்.
அதே போல ஒவ்வொரு மனுஷன் அந்த வாழ்க்கையும் மாறிக்கொண்டு இருக்கு. எப்படி எப்படி இதான் தத்துவம். எப்படி தத்துவம் இந்த பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸ். பவித்ரனுக்கு அந்த ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு லவ் ஒன்று இருக்கு. ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி ஃபோர்ஸஸ்ல வந்து பவித்ரனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் பவித்ரன் உங்களுக்கு பிடிக்கும் தெரியல மச்சான். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசை. ஃப்ளைட் ஒன்று நிக்குது. எங்க ஜூம் பண்ணி காட்டுறா? காட்டுறதுக்கு அது உள்ளுக்குள்ள நிக்குது மச்சான். உள்ளுக்குள்ளயா? ஃளைட் அந்த இதான் ரன்வே. இதான் ஃளைட் ரன்வே. ஃளைட் அந்த காணல. அது பெட்ரோல் அடிக்க போயிருக்கிறான். பெட்ரோல் அடிக்க எப்ப மச்சான் அப்படி ஃளைட்ல போற? கொஞ்சம் போற. நீ கார் எடுத்து அடுத்த ஹெலிகாப்டர் ரெண்டு வாங்க. இதுக்குள்ள இருக்கும். அதான் நடக்கும். இலவோடு இறங்கிட்டு ட்ரிங்கம்மா கூப்பிடுவோம். அதனால வரக்குள்ளேயே செவட்டையில மீன் சுடுவானே. என்னம்மா 3 மணி நேரத்துல வாரன்னு எனக்கு 1/2 மணி நேரத்துல வந்துட்டீங்க வந்து கேப்பா அம்மா. ஓமாம்மா கார் பைக் ஓடி அழுத்து போய் கார் வாங்கினேன். இப்ப கார் ஓடி போய் அழுத்து ஃப்ளைட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது சூப்பர்தான். உங்களுக்கு என்ன ஜோய் கார் இறக்கியாச்சு. இப்ப அடுத்ததாக நம்ம கார் இறக்கும். எப்ப இறக்குறேன் தெரியாது. இறக்கம் பாப்போம். யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் எல்லாம் போடுங்க. கட்டாயமா எங்களோட சேனலை பார்க்குற நீங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. எனக்கு கார் வாங்கிடுவோம்னே. சரி அவள் அதெல்லாம் போய் ஒரே நாள்ல வாங்கலாம். கடைசி ஒரு 4 வருஷம் தானே போகும் கார் வாங்கயா? எஸ். ஏண்டா 6 மாசம் காலண்டா ஜோய் வந்து இப்ப எத்தனை வருஷத்து கனவு ஜோய் நிறைவேற்றி? பிறந்ததுல இருந்து மச்சான். பிறந்ததுல இருந்து கனவு. எப்ப கார கண்டமோ அப்ப பிறந்ததுல இருந்து இல்லடா. எப்ப நாங்க கார கண்டமோ ஒரு காதோடி பார்க்க மாட்டோமா? என்னன்னா நான் ஆக்குற கார்கள் ஓடுற விருப்பம் இல்லை எனக்கு. நம்ம ஃப்ரெண்டுங்களை எடுத்து ஓடுனதே இல்லல்ல. இல்ல அது ஜஸ்ட் இல்ல உண்மைதான். எனக்கும் பிடிக்கும். எனக்கு சொந்தமா வாங்கி ஜஸ்ட் அது இருந்தா தான் விஐபி. சொந்தமா வாங்கி கெத்த தெரியணும். அப்படி பார்த்தா மச்சான் கார் சீஜர் நம்மள இடுப்புல சொங்கம். கார் டீஷர்ட்டா? இடுப்புல சொங்கம். இது எந்த இடமாப்பா? சீனக்குடா? சைனா ரயில்வே ஸ்டேஷன். சரி. ஓகே, இதுதான் ட்ரிங்கோ அம்மாட வீடுண்ணே. இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். வெந்த இருக்கு இதால் விட்டோம்டா. சரி எங்களையாடா பார்த்துட்டு நிற்கிறான். ஓ மை காட், சாரி. ரைட், விட்டாச்சு. ட்ரிங்கோ அம்மாட்ட காரில் வந்திருக்கேன். கனவுலையும் நினச்சி பார்க்கல. பவித்ரன் காரில் வருவோம்ண்டு. சரி, எதற்குள்ள காரை விடலாமா? இல்லடா, வெகனார் போச்சு. அன்றைக்கு வெகனார் போனதா? அங்க ஜூம் பண்ணு இன்னைக்கு ஆக்கள் இல்லைண்ணே. உள்ளான்ருக்காங்க, ஆனால் தெரியுதில்லை நமக்கு. ஆட்டாதையன் என்ன செய்யும்? உள்ள போட தேவை, வெளியில போடுவோம். வெளியே போடுவோமா? ஓ, நடந்து போகணும். உள்ள போடலாம்டா, போடலாம். நீ ஓடுவா? நீ இருக்கு எடுக்கணும், ரிவர்ஸ்ல எடுக்கணும்டா. இல்லாட்டி ரிவர்ஸ்லேயே போக மாட்டீங்க. விஷயம் இறங்கி பார்க்குறியா? இருக்கா வாகனமா போன கையில் பேக் பண்ணிட்டு போக மதியம் இல்லை. மதியம் இல்லை, சோழி இல்லை. ஆளுங்க போய் பேக் பண்ண நடக்கணும். அவ்வளோ தூரம் உள்ளுக்கு எடுக்கிறேனவே.
சரியா வாரம் நான் ஃபுல்லாக அப்படியே எடுக்க போறியா? துஷேந்தன் ஃபுல்லா ஃபீல்டில் இறங்கிட்டானே. இவன் என்னடா நமக்கு பயமுறுத்தாட்டுவான் போல இவன். அவன் அங்க பஸ்ஸில் இதெல்லாம் கார்லாம் எடுத்து இப்படிதான். சரி சரி. என்ன பகடியண்டா இப்போ ரிவர்ஸில் எடுக்கணும். ரிவர்ஸில் வரதான் பெரிய பகடியனே. ஓகே வேறாதே. இங்கே ஆள் வந்து நிற்கிற நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு. அப்பா எப்படி இருக்கீ? ரைட்டு, இப்போ உள்ளுக்குள்ளே வந்து போவோம்ண்ணே. உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். கவனமாங்க. ஃபோன் விழுந்துட்டுறா.